ஆதிதூய தேவனை நாம் ஆராதிப்போம். அவர் நம்மோடு கூட வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு பேரும் நம்மை விட்டு கொடுத்து நாம் ஆராதிக்கும்போது தேவன் தாமே அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புவார். நாம் எந்த காரணத்துக்காக இந்த உபவாச கூடுகையிலே கலந்திருக்கிறோம் என்பதை நம் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் செய்யக்கூடிய திட்டங்களை அவர் செயல்படுத்தும்படிக்கு நாம் ஒரு தடையாயிராதபடிக்கு சத்துருவை அறிந்து கொள்ளும்படியாக சத்துருவின் கோட்டைகளை உடைக்கும்படியான வல்லமைகளையும் அதிகாரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் இன்னும் அதிகமாக பலத்தோடு செய்ய தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. நாம் எல்லோருக்கும் தெரிந்ததான பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை பாடுவேன் என்று சொல்லி, தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினின் புகழ் பாட வேண்டும். தோயாதி தோயவரே உமது புகழை நான் பாடுவேன். தோயாதி தோயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவனை நீக்கிடமே. பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவனை நீக்கிடமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினேன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினேன் புகழ் பாட வேண்டும். தோயாதி தோயவரே உமது புகழை நான் பாடுவேன். தோயாதி தோயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நிறால் எண்ணெல்லாம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நிறால் எண்ணெல்லாம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினேன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினின் புகழ் பாட வேண்டும். தோயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தோயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினின் புகழ் பாட வேண்டும். தோயாதி தூயவரே புகழை நான் பாடுவேன். தோயாதி தோயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைபவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. ஆமாண்டவரே, இந்த உலகத்திலப்பா எத்தனையோ பாடுகளை நாங்கள் அனுபவித்து கொண்டிருந்தாலும் அதை பலன் கணக்கிட பலனை எங்களுக்கு நீங்க தாருங்க. அப்படியே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரினின் புகழ் பாட வேண்டும்.
எல்லிடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோ எல்லிடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். அல்லேலூயா. பாரில் எனக்கு வேறு என்ன வேண்டும் அப்பா, இந்த உலகத்தில் அப்பா உம்முடைய புகழை மாத்திரம் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கும்படியாக, துயாதி துயவரை நாம் தரிசிக்கும்படியாக எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் திறந்து கர்த்தாவே இன்னும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய நாமம் எவ்வளவு மேலானதப்பா, உம்முடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது கர்த்தாவே. அன்றைய சத்துருவின் கோட்டைகளை நிர்மூலமாக்கும்படியான வல்லமையை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் ஆண்டவரே தகப்பனே அதை உபயோகிப்பதற்கு தடை செய்கிற எல்லா கிரியைகளையும் நீர் அழிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமமே மேலானது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரினில் வாசனை வீசிட நாமம். பரிமள தைலமாம்
கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமமே அல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு நாமமும் கொடுக்கப்படவில்லை. அவர் ஒருவரே நம் தேவன், அவர் ஒருவரே நம் இரட்சகர். நம்மை மீட்டு கொண்ட தேவன், நம்மை ரட்சித்த தேவன், நம்மை பரிசுத்தப்படுத்தின தேவன். அவருடைய தூய இரத்தத்தினாலே நம்மை கழுகி நம்மை பரிசுத்தப்படுத்தினாரே. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்தின நாமம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, கணவன் மனைவிக்குள் இருக்கிற எல்லா விரோத பகைகள், எல்லா குரோதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிக்க வல்லமை கொடுத்திருக்கார். கரங்களை தட்டி உற்சாகமாக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சாத்தானின் கோட்டையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை அவர் அன்றே துரத்தினார், அன்றே அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. இனி நாம் ஜெயிப்பதற்கு, ஹல்லேலூயா, நாம் செயல்படுவதற்கு, இன்னும் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்மை ஒரு கூர்மையுள்ள இயந்திரமான பற்களாக, ஹல்லேலூயா, நல்ல ஆயுதமாக நம்மை இந்த நாட்களிலே ஆண்டவர், ஹல்லேலூயா, நம்மை தெரிந்து கொள்ளும்படியாக, கூர்மைப்படுத்தும்படியாக, உருவாக்கும்படியாக, அவரை அவருடைய பிள்ளையின் சாயலாய் மாற்றும்படியாக இன்னும் 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 நாம் விட்டு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்குள் வாசம் செய்கிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் ஜெபத்திற்கு விரோதமாய் தடை செய்கிற எல்லா ஆவிகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த எல்லையை விட்டு அப்பாலே போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். ஓரி தரவலபதி கமா, ஓரி சந்தரவலபது கரவரவரவரவாம். ஓ ஜீசஸ் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகம் அதிகமாய் உம்மை கிட்டி சேர எங்களுக்கு கிருபை நல்குவீராக. உம்முடைய அபிஷேகம் நிறைவாய் ஊற்றப்படட்டும் அப்பா. நிறைவான ஆவி எங்கள் உள்ளத்திலே நீர் ஊற்றுவீராக அப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராகப்பா. அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. அபிஷேக ஆனந்த தைலத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. அப்பா, உம்முடைய ஆழத்தில் எங்களை அழைத்து செல்லுவீராக ராஜா. அப்பா, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நாங்கள் நீந்தி நீந்தி மூழ்க வேண்டும் அப்பா. அல்லேலூயா. ஓரியாந்திரபலபது கமாம். அல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா அப்பா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. நான் மிதந்து மிதந்து மகிழணுமே, நான் மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியா. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே,
வற்றாத நதியாக மாறும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் சுத்தமே சேரும் இடமெல்லாம் மாறுதலே. நாங்க போகிற இடமெல்லாம் மாறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. நான் செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போத. கோடி 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 மீன்கள் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும். ஆமாப்பா, கோடி கோடி மீனவர் கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஓடி ஓடி வலை வீசணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். நான் பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா போதகரே, போதகரே, ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. ஆண்டவரே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவன் நதியாக. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவன் நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வண்டர்ஃபுல் மாஸ்டர். உடைய கரங்களை உயர்த்தி, ஜீவ தண்ணீரே, வாரும் போதகரே, வற்றாத நதியாக எனக்குள்ள எழும்பும் ஆண்டவரே. ரைஸ் விதன் மீ ஓ லார்ட். இந்த உபவாச நாட்களில் திறந்த உள்ளத்தோடு கூட நாம் வந்திருக்கிறோம். இங்கே யார் வந்து நடத்துகிறாங்கன்றது முக்கியம் இல்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு இன்னும் நெருக்கப்பட வேண்டும், இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இன்னும் அபிஷேகத்துக்குள்ளாக நடத்த வேண்டும். நீங்கள் அந்த தாகத்தோடு அந்த வாஞ்சையோடு கூட இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நிரப்புவார், உங்களை அபிஷேகிப்பார், வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்புவார். இந்த கூட்டத்துக்கு எதற்காக கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தினாரோ அந்த அநாதி நோக்கங்களை கர்த்தர் உங்களிலே அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம் சித்தம் போல என்னை நடத்தும்,
என்னை உருவாக்கும் தாகத்தோடு வந்திருக்கிறேன், வாஞ்சையோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே என் தாகத்தை தீர்க்கிற தேவன். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல நாங்கள் வாஞ்சித்து கதறுபடியாக வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தர் கர்த்தர் அபிஷேகிப்பீராக, வல்லமையால் நிரப்புவீராக. அப்பா, திவ்ய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஆசீர்வதியும். துதி கனவை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். மைக் ஒன்று மாற்றி. இந்த காலை வெள்ள வந்த யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்களை காண்பதில் மிகுந்த மொழி. காலையில் என்னால் கொஞ்சம் வர முடியல. உன்னால் கொஞ்சம் பிபி அதிகமாகிடுச்சு. நைட்டெல்லாம் நானும் தாரா 2 பேருமே தூங்கலை. ஆனால் போய் தூங்கலைன்னா ஒரே தலைவலி. அதனால் சொல்லிட்டேன், கொஞ்சம் மார்னிங் செஷன் போட்டோம், கொஞ்சம் பிரேக் எடுத்துருக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ பிரேக் எடுத்து இப்போ வந்திருக்கிறேன். ஆனால் காலையில் 5 மணிக்கு வந்துட்டேன். 5 மணிக்கு வந்து ஃபுல் சர்வீஸ் அட்டன் பண்ணோம். நான் பிரசங்கம் பண்ணவும் நீங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு நல்ல வார்த்தையை தியானமாக பேசவும் கர்த்தர் உதவி செய்தார். அது முடிஞ்ச பிறகு தான் எனக்கு ஓவர் டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் சொல்லிட்டாங்க, தயவுசெய்து ஒரு சின்ன பிரேக்கு நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு சின்ன பிரேக்கு நான் எடுத்து இங்கே தான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஜெபித்து கொள்ளுங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் நார்மலுக்கு கொண்டு வருவாராக. அல்லேலூயா. உபவாச நாட்களில் உபவாசம் இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இன்னும் இந்த கூட்டத்தின் மூலமாக அவர் செய்ய நினைத்ததை தடைப்படாது செய்வார். ஆனால் நம்ம கையில் விட்டு கொடுக்க வேண்டும். நம்ம செய்ய வேண்டிய பெரிய காரியம் கொஞ்சம் குறைப்பா, கெயின் கொஞ்சம் குறை. அல்லேலூயா. இங்கே மானிட்டர்லேயும் கொஞ்சம் குறைச்சிக்கோ, அதான் இப்போ அடிக்குது. ஓகே. அதனால் அவர் செய்ய நினைப்பதை அவர் செய்வார். ஆனால் என்ன பண்ணோம், நம்ம விட்டு கொடுக்கணும். இங்கே எங்கே பார்த்து இவங்க நினைப்பாங்க, அவங்க நினைப்பாங்க. இல்லை, நீங்கள் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறீங்களோ. இன்னொரு காரியம் ஆண்டவர் என் உள்ளத்தை காரியம், அதாவது ஏன் வரேன்னு தெரியாமல் ஒரு சிலரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களோடு கூட கர்த்தர் இடைப்பட போகிறார். ஆனால் நீங்கள் ரெகுலராக வர ஆட்கள் கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். காரணம், உங்களுக்குள்ளே சில காரியங்களை கர்த்தர் இந்த உபவாச கூட்டத்தில் அவர் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகிய கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக என் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள்லேயே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர முடியாது. பாஸ்டர் ஜோதி நம்ம எல்லாருக்கும் மிகவும் அறிவு சொல்லப்போனால் நம்முடைய எல்லா உபவாச கூட்டங்களிலும் அவர் வந்து கலந்து கொள்வது அவருக்கும் ஆர்வம், நமக்கும் ஆசீர்வாதம். ஓகே. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் தாத்தாவாக இருக்கிறார். அவருக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், பேரன் பிறந்திருக்கிறான். ஆகவே கர்த்தர் அவருடைய ஆசையம் பூர்த்தி செய்திருக்கிறார். மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலேயும் அநேக அலுவலர்கள் மத்தியில் நமக்கென்று நேரம் எடுத்து நேரம் கொடுத்து, இந்த பக்கம் கேட்பாங்க, நேரம் எடுத்து நேரம் கொடுக்க வந்த அவரை நம்ம இருதயத்தை திறந்து கொடுப்போம். அவர் எப்பொழுது சொல்லுவோம், ஆனால் உங்களுக்கு தானே ஒரு விசேஷ அபிஷேகம் இந்த மாதிரி கூட்டம் நடத்துக்கு. நான் சொன்னேன், இல்லை, கர்த்தர் கொடுத்த கிருபை அது. ஓகே. கர்த்தருடைய கிருபையினால் 29வது ஆண்டில் நாம் பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை பாஸ்டர் ஜோதி அவர் கொண்டு கரங்களை தட்டி அவர் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஷார்ப் கொடுங்க, பேஸ் குறைச்சிட்டு கெயின் கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 29வது ஆண்டின் உபவாச ஜெபத்திலே பங்கு பெறக்கூடிய சிலாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். அவருக்கு நன்றியை ஏறெடுக்கிறேன். குறிப்பாக தேனி ஊழியர் உபவாச ஜெபம் முடிந்த பின்பு தான் இங்கே உபவாச ஜெபம் நடக்கும். இந்த ஆண்டு நீங்கள் முந்தி கொண்டீர்கள், முந்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டீர்கள். தேனி ஊழியர் உபவாச ஜெபம் அக்டோபர் 21லேருந்து 24 வரைக்கும் தான் அடுத்த மாதத்தில் நடைபெறப் போகிறது. ஆகவே ஆண்டவர் முந்திய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சுதந்திரிக்க செய்திருக்கிறார். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு வருவோம். அருமையான பாஸ்டர் அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் நாங்கள் தவறாமல் வருகிறோம் என்று சொல்லி
மிகுந்த சந்தோஷத்தோடே வருகிறோம். அதற்கு தேவன் சாட்சி. என்ன தலைப்பில் பேசணும், என்ன வசனம், இதெல்லாம் நான் கேட்டுக்கிடுவேன். ஏன்னா எதையோ ஒன்று பேசிட்டு போயிடக்கூடாது. அண்ணன் கரெக்டாக சொல்லுவார், ஒரு சத்துருக்களை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. இப்போ தான் நோட்டீஸில் வாட்ஸ்அப்பில் இருந்து எனக்கு காட்டினார். எனக்கு வாட்ஸ்அப்பெல்லாம் கிடையாது, அதனால் அதை பார்க்கல. இப்போ வந்தோடனே காட்டினார். ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டார், வசனம் சொல்லிட்டார். அது எனக்கு போதும். எனக்கு வசனம் சொன்னாலே போதும் வசனத்திலிருந்து பேசுவதற்கு. இப்பொழுது அவர் சொன்ன வசனத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தையை கொடுக்க விளைகின்றேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். மைக்கிலே வாசிக்கணும். யார் வாசித்தாலும் மைக்கில் வாசித்துருங்க. அவங்களுக்கு ஒரு கார்ட்லெஸ் கொடுத்துருங்களேன், மைக்கில் வாசிப்பாங்க. அது நல்லாயிருக்கும் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அறிவு தெளிவோடு விழித்திருங்கள். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகைனா சாத்தான், அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது என்று அடுத்த ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. இந்த 1ஆம் வசனத்திலிருந்து பேதுரு 11ஆம் வசனம் வரை பாடுகளில் இருப்போருக்கு அறிவுரையையும் புத்திமதியையும் வழங்குகிறார். ஆனால் வாசித்த வசனத்தில் எல்லாருக்கும் பொதுவான ஒரு அறிவுரையை வழங்குகிறார். அது ஒரு எச்சரிப்பின் அறிவுரையாக அமைந்துள்ளது. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான காரணத்தையும் விவரமாக குறிப்பிடுகிறார். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று கோடிட்டு காட்டுகிறார். அவனுடைய தன்மைகளையும் தந்திரங்களையும் எடுத்து காட்டுகிறார். இந்த பிசாசானவனுடைய தன்மையை முதலாவது சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வரிசைப்படி நான் சொல்ல விளைகின்றேன். முதலாவது பிசாசானவனின் தன்மைகள் அல்லது தந்திரங்கள். அவன் யார் என்று கேட்டால் நமக்கு எதிராளி. ஆகவேதான் பேதுரு உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று சொல்கிறான். அவன் யார்? நமக்கு எதிராளி. நம்முடைய தேவனுக்கும் அவன்தான் எதிராளி. இந்த எதிராளி என்ன செய்வான் என்று கேட்டால் எதிராக பேசுவான். எதிராளியினுடைய வேலையை எதிராக பேசுவது, எதிராக கிரியை செய்வது. அப்படி யாராவது உங்களுக்கு விரோதமாக எதிராகவே பேசி கொண்டிருந்தால், எதிராக உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருந்தால் அவனுக்குள் சோ ஆள் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சபைக்கு எதிராக பேச அவன் நேரடியாக வருவதில்லை. ஆட்களை ஏவி விடுவதே அவனுடைய தந்திரமும் அவனுடைய தன்மையும் ஆகும். அவன் நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டும் ஒரு தொழிலை, ஊழியத்தை விடாமல் அவன் செய்து கொண்டே இருப்பான். நமக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக குற்றம் சாட்டும் தொழிலை விடாமல் செய்து கொண்டே இருப்பான். லூக்கா 11:53 வாசித்தால், இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேதபாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள் என்று எழுதப்படுது. நல்லா கவனிக்கணும். இந்த எதிராளி உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த எதிராளி தேவனுக்கும் இயேசுவுக்கும் எதிராளி தான். ஆகவே இந்த வேதபாரகர் பரிசேயர் அவரை என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அவரை மிகவும் நெருக்கினார்கள். அவர் என்ன செய்தார்களா? எதுக்கு நெருக்கிறாங்களா? குற்றம் கண்டுபிடிக்கும்படி.
ஏதாவது உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள். யார்? இந்த வேதபாரகர் பரிசேயர். இயேசுவையே நெருக்கிறாங்க, இயேசுவையே பேசுவோம் 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 அப்படின்னு ஏவ தொங்குகிறார்கள். இயேசுநாதரையே இப்படி நெருக்கவும் இப்படி ஏவவும் செய்வார்களானால் உங்களையும் என்னையும் விட்டு வைப்பானா? நிச்சயமாக விட்டு வைக்க மாட்டான். வெளிப்படுத்தல் 12:10 வாசித்தால் பின்பகுதி, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவனுடைய வேலையே நமக்கு எதிராக பேசி நம்ம எப்படியாகிலும் நம்ம மேலே ஒரு குற்றத்தை போடணும், ஒரு பலியை போடணும். இதுதான் அவனுடைய வேலையை. குற்றம் சாட்டுகிறவன். அவன் பேர் என்ன பேர் சொல்லுங்கள்? நம்முடைய சாத்தானுடைய பேர், நம்முடைய சத்தனுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் குற்றம் சாட்டுகிறவன். சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு விரோதமாக? தேவனுக்கு முன்பாக. உங்களை குறித்து, என்னை குறித்து தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிறான். யாரை குற்றம் சுமத்துறான் அப்படின்னா நம்முடைய சகோதரர். குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். உங்களுடைய சத்துருக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா குற்றம் சாட்டுகிறவர்கள், எதிராக பேசுகிறவர்கள், எதிராக கிரியை செய்கிறவர்கள். இவர்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது குற்றம் சாட்டுகிறவன் வெளிப்படுத்தல் 12:10 கடைசி தாழ தள்ளப்பட்டு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் யாரையாவது குற்றம் சாட்டினீங்கன்னா அல்லது குற்றம் சாட்டுவதில் ஈடுபட்டீங்கன்னா உங்களை குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகளுடைய நிலை கடைசியில் தாழ்ந்த பாதாளத்துக்குள் தள்ளப்படுவதே அவனுடைய முடிவாகும். சாத்தானுடைய முடிவு, சத்துருக்களுடைய முடிவு. உங்களையும் என்னையும் சபையும் ஊழியக்காரை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான்னா கடைசியில் அவன் என்ன செய்யப்படுவான்னா தாழ தள்ளப்படுப்போம். நிறைய பேர் சபைகளில் குற்றம் சாட்டுவாங்க, அது சரியில்லை, இது சரியில்லை. அவங்க நினைக்கிறாங்க இப்படி குற்றம் சாட்டினா அவங்க தான் ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு. அது தப்பு பிரதர், இது தப்பு பிரதர், பாஸ்டர் செய்கிறது சரியில்லை, இந்த பாட்டு பாடுறது சரியில்லை, மியூசிக் வாசிக்கிறது சரியில்லை, இப்படி குற்றம் சாட்டுறாங்க பாருங்கள். இந்த குற்றம் சாட்டுறவங்க தன்னை பெரியாளாக எல்லோரும் நினைப்பாங்கன்னு அவங்களுடைய நினைப்பு. எப்போவுமே தமிழில் நம்ம நினைப்பு தான் படைப்பை கெடுத்துருமா. ஆகவே அவனுடைய நினைப்பு தவறானது. குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான்னா அவனுக்கு தாழ்ந்த பாதாளம் தான் கிடைக்கும். என்ன பாதாளம் கிடைக்கும்? எந்த பாதாளம்? தாழ தள்ளப்பட்டு போனான்னா தாழ்ந்த பாதாளம் தான் கிடைக்குமா. உங்கள் எதிரி சாத்தான், சத்துரு யாருன்னா எதிராக பேசுகிறவன், எதிராக கிரியை செய்கிறவன், உங்களை குற்றம் சாட்டுகிறவன். இவனு முடிவு தாழ தள்ளப்பட்டு போகுது. சங்கீதம் 71:10 வாசித்தால் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக பேசி. அப்படி சத்துருக்கள் எப்படி பேசுவாங்க? விரோதமாக பேசுவாங்க. உங்களுக்கு சாதகமாக பேச மாட்டாங்க, உங்களுக்கு சாதகமாக பேசவே மாட்டாங்க. ஒரு சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக தான் பேசுவாங்க. எப்படி விரோதமாக பேசுனாங்கன்னா அடுத்த வசனத்தில் தேவன் அவனை கைவிட்டார். தேவன் அவனை என்ன செய்தார்? ஒரு விசுவாசியை பார்த்து இன்னொரு விசுவாசி, தேவன் உன்னை கைவிட்டார்ப்பா சிஸ்டர், தேவன் உங்களை கைவிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வார்த்தைகளை தான் பேசுவான். யாருன்னா சத்துரு. தேவன் அவனை கைவிட்டார். உலகத்தில் யார் கைவிட்டாலும் பரவாயில்லைங்க, தேவன் கைவிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் கைவிட மாட்டார். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும், அதான் அவருடைய வார்த்தை. ஆனால் சாத்தான் வார்த்தை எப்படி பொய்யா? அவர் உன்னை கைவிட்டார், தேவன் அவனை கைவிட்டார். ஆகவே அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். இதுதான் சத்துரு விரோதமாய் பேசி தேவனே கைவிட்டார்ப்பா. இந்த வார்த்தையை நம்ம கேட்டோம்னா நமக்கு பயங்கரமான ஒரு பயம் வந்துடும். தேவனே என்ன கைவிட்டாரா? எப்படி கைவிடுவார்? தகப்பனும் தாயும் கைவிட்டாலும்
நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறவர் கைவிட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? இப்படியெல்லாம் சொல்லுவான். யார்? சத்துருக்கள். சங்கீதம் 86:14 சொல்கிறது, தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் என்ன செய்கிறார்கள்? எழும்புகிறார்கள். சொல்லுங்கள், என்ன செய்கிறார்கள்? சொல்லுங்கள், என்ன செய்கிறார்கள்? அப்போ சத்துருக்கள் முதலாவது உங்களுக்கு விரோதமாக பேசுவார்கள். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். ரெண்டாவது, உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். இதுதான் சத்துரு. இந்த சத்துருவை நீங்கள் அறியணும், அடையாளம் கண்டுகொள்ளணும். முதல்ல விரோதமாக பேசுவாங்க, அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எழும்புகிறார்கள். அப்படின்னா கிரியை செய்வதற்கு எழும்புகிறார். எரேமியா 18:20, என் ஆத்துமாவுக்கு படுகொலியை வெட்டுகிறார்களே என்கிறான் எரேமியா. சத்துருடைய வேலை என்னென்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு படிக்கட்டு அமைச்சு கொடுத்து மேலே போக வைக்க மாட்டான். மேலே போக வைக்க மாட்டான். சத்துரு என்ன பண்ணுறான்னா, குழி வெட்டி உங்களை கீழே இறக்குறான். இதுதான் அவனுடைய வேலை. அவனை அடையாளம் கண்டு கொள்ளணும். என் ஆத்துமாவுக்கு படுகொலியை வெட்டுகிறார்கள். ஆத்துமா முக்கியமானது, வெளியேறப்பட்டது. ஆத்மா எப்போவுமே அவரை வாஞ்சிக்கணும். ஆத்மா ஈடேற நம்ம விசுவாசிக்கணும். இப்படியெல்லாம் வேதம் சொல்லுது. இந்த ஆத்மாவை அவன் என்ன பண்ணுறான்னா படுகொலியை வெட்டுகிறான் ஆத்மாவுக்கு. ஆகவே சாத்தானவன் உங்கள் பக்கத்தில் நிற்பதனுடைய நோக்கமே உங்களுக்கு எதிராக பேச, எதிராக செயல்பட, விரோதம் செய்ய. இதுதாங்க அவன் பக்கத்தில் இருக்கிறான். நீங்கள் சகரியா 3:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வசனம் சொல்லுது. யோசுவா பெரிய சொல்லிக்கு சகரியா 3:1 என்ன சொல்லுது? வாசிக்க பார்க்கலாம். சகரியா 3:1 சீக்கிரம் மைக்கில் வாசிக்க பார்க்கலாம். அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். பார்த்தீங்களா? சாத்தானவன் அவனுக்கு விரோதம் செய்ய எங்கே நிற்கிறானா? வலது பக்கத்தில். இப்போ சாத்தான் எங்கேயோ இருக்கிறான்னு நினச்சிடாதீங்க. உங்கள் வலது பாசத்தில் தான் நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு. நம்ம ஆண்டவருடைய வலது பாசத்தில் இருக்கிறோம். ஆனால் இப்போ சாத்தான் விரோதம் செய்ய எங்கே இருக்கிறானா? யோசுவாவினுடைய எங்கே இருக்கிறானா? வலது பாசத்தில் இருக்கிறானா. விரோதம் செய்ய, குற்றம் சாட்ட வலது பாசத்தில் ஆண்டவர் விட மாட்டார். ஆகவே அதை அடையாளம் கண்டு கொள்ளணும். இந்த சத்துருடைய சாத்தானுடைய தன்மை அல்லது தந்திரம், முதலாவது எதிராக பேசுகிறவன், எதிராக செயல்படுகிறவன். இரண்டாவதாக அவனுடைய நிலை என்னவென்று கேட்டால், அவனுடைய தன்மை அந்த 1 பேதுரு 5:8 நம்ம வாசிச்சிருக்கிறோமே, அதில் என்ன கேட்டிங்கன்னா எதிராளி அப்படிங்கிறத வாசித்தோம். எதிராளி உங்களுக்கு எதிரானவன், எதிராக பேசுகிறவன், எதிராக செயல்படுகிறவன். அதான் முதல் தன்மை, முதல் தந்திரம். ரெண்டாவது அவன் யாருன்னா கட்சிக்கிற சிங்கம் போன்றவன். சொல்லுங்க பார்க்கலாம், ரெண்டாவது அவன் எப்படிப்பட்டவன்? சத்தமாக சொல்லுங்கள், எப்படிப்பட்டவன்? கட்சிக்கிற சிங்கம் போன்றவன். இந்த கெட்சிக்கிற என்ற வார்த்தை நம்மை பயமுறுத்தவே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கெட்சிக்கிற என்ற வார்த்தை நம்மை பயமுறுத்தவே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சத்துருக்கள் அவ்வப்போது கெட்சிப்பார்கள். இதுக்கு நம்ம பயந்துடக்கூடாது. சங்கீதம் 74:4 வாசித்தால், உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே என்ன செய்து கர்ச்சித்து. எப்படிமா போட்டிருக்கு? வாசி பார்க்கலாம். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ச்சித்து. சத்துரு எங்கே கர்ச்சிக்கிறான்னா, தெருவுலையோ மார்க்கெட்லேயோ சந்தையில் கர்ச்சிக்கலை. சத்துரு எங்கே கர்ச்சிக்கிறானா? ஆலயங்களுக்குள்ளே கர்ச்சிக்கிறானா. ஆலயங்களுக்குள்ளே கர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். ஐயா, சத்துருக்களின் கர்ச்சனை உலகத்தில் அல்ல பிரதர் சிஸ்டர், அது ஆலயத்துக்குள்ள. அப்போ ஆலயத்தில் உள்ளவர்களை அலறச் செய்து கர்ச்சனையின் மூலம் அவர்களை அகற்றவே அவன் கர்ச்சித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவனது திட்டம், நோக்கம் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே நிறைவேறாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆலயத்துக்குள்ளே தங்கள் கொடிகளை நாட்டுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆலயத்திற்குள்ளே பிசாசினுடைய ஆதிக்கத்தை கொண்டு வர முயற்சிக்கிறான். ஆலயத்துக்குள்ளே போய் ஒருத்தன் கொடி நட்டினான்னா நம்ம விடுவோமா? நம்ம தேசத்தை நேசிக்கிறோம், அதுக்காக ஆலயத்துக்கு உள்ளே வந்து நடுவில் ஒரு நம்முடைய தேச கொடியை நட்டினா விடுவோமா? விட மாட்டோம். அது மாதிரி கொடியை நாட்டுகிறாள் அப்படின்னா அவனுடைய ஆதிக்கத்தை கொண்டு வர முயற்சிக்கிறான். இன்றைக்கி சபைகளுக்குள்ளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் வந்துட்டு, அரசியல் வந்துட்டு, கட்சி வந்துட்டு, என்னெல்லாமோ வந்துட்டு ஆதிக்கம் செலுத்த வந்துட்டான். அதை தாங்க எழுதிக்கிறார். கொடிகளை நாட்டுகிறார்கள், கட்சி கொடியோ மற்ற கொடியோ. அவன் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறான். ஆனால் அது முடியாது என்று அவனுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் முடியாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. அவன் ஆலயத்துக்குள்ளே வந்து எந்த ஆதிக்கத்தையும் செலுத்த முடியாதுன்னு சொல்லுங்க. அடுத்து ஒரு முடியாது சொல்லுங்க. ஏசாயா 42:13 சொல்கிறது, கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கொடிய நாட்டை விடுவாராண்டவர்? விடமாட்டார். அவர் எப்படி வருவாராம்? பராக்கிரமசாலியை போல. எப்படி வருவாரா? பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் கொண்டு, வைராக்கியம் உண்டு அவரும் முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அதை செய்வாருங்க. நல்ல கவனிங்க. இயேசு சிங்கத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது போல. இயேசு யார்? யூதராஜ சிங்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யூதா கோத்திரத்து சிங்கம். அதே போல சாத்தானும் அதே பெயரை போலியாக வைத்து கொண்டான். இயேசு சிங்கமானால் சாத்தானுக்கு நான் ஒரு பெயர் கொடுக்குறேன். இயேசு யூதா கோத்திரத்து சிங்கம். இயேசு யார்? சத்தமாக சொல்லுங்க. நல்ல சத்தமாக சொல்லுங்க. பாஸ்டிங் பிரியில் நீங்கள் நல்லா சொல்லுங்கள். இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். இயேசு யூதா கோத்திரத்து சிங்கம். சாத்தானுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா சிங்கம்னு பேர் கொடுக்கக்கூடாது, அசிங்கம். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே இவர் யூதா கோத்திரத்து சிங்கம், சத்துரு பிசாசு அசிங்கம். அப்படியே அவனை நினைக்கணும். அப்படி நினச்சாதான் நீங்கள் சத்துருவை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். எல்லோரும் ஒரு அடையாளா சொல்லுங்க. ஏன்னா அவனும் அதே பேரை போலியாக வைத்துக்கிறான். நல்ல வாசிங்க. சங்கீதம் 22:13 வாசியுங்கள். சங்கீதம் 22:13 வாசியுங்கள். பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். பார்த்தீங்களா? நல்ல கவனிங்க. பீறி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் என்மேல் வாயை என்ன செய்கிறார்கள்? திறக்கிறார்கள். நல்ல கவனிங்க. சங்கீதத்தில் போட்டிருக்கு, பீறி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் என்மேல் வாயை என்ன செய்கிறார்கள்? திறக்கிறார்கள். யார் எழுதியிருக்கா? யார் எழுதியிருக்கிறது? சங்கீதம் தாவீது. நல்லா கவனிக்கணும். 22ஆம் சங்கீதம் சிலுவையின் கீதம். 22ஆம் சங்கீதம் கீதம் சிலுவையின் கீதம். 23ஆம் சங்கீதம் மேய்ப்பரின் கீதம். 24ஆம் சங்கீதம் மகிமை அரசரின் கீதம். இப்போ நான் சொன்னதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவையின் கீதம். 23ஆம் சங்கீதம் மேய்ப்பரின் கீதம். 24ஆம் சங்கீதம் மகிமை அரசரின் கீதம். இப்படி தான் அடுக்கடுக்காக வருது. இந்த 22ஆம் சங்கீதம் சிலுவையின் கீதம். இதில் போட்டிருக்கு, பீறி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல என்மேல் வாயை திறக்கிறார்கள். இது யாருடைய சூழ்நிலை என்று கேட்டால் தாவீதின் சூழ்நிலை. யாருடைய சூழ்நிலை? சத்தமாக சொல்லுங்க. யார் சூழ்நிலை? ஆனால் இந்த சங்கீதத்தில் தாவீதின் சூழ்நிலையை பற்றி கூறப்பட்டிருந்தாலும் தாவீதின் குமாரனாகிய இயேசுவை பற்றி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாகும் இந்த வசனம். தாவீதின் சூழ்நிலையைத்தான் எடுத்து காட்டுகிறது. ஆனாலும் தாவீதின் குமாரனாகிய இயேசுவை பற்றி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாகும். பீரி. சத்தமாக சொல்லுங்க. என்னது? பீரி என்கிற வார்த்தை அடுத்த மொழிபெயர்ப்பில் சீரி அப்படின்னு எழுதியிருக்கு. இங்கே பீரின்னு போட்டிருக்கு. அடுத்த மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கு? சீரி
என்று புதிய திருப்பத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ இந்த சாத்தானு ஆகிய சிங்கத்தின் தன்மையை இந்த தாவீது எடுத்து காட்டுகிறார். அவருடைய வேலையை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் என்ன செய்கிறான்? பீரி. கெர்ச்சிக்கிற சிங்கம் சீரி அப்படின்னு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய தன்மையை தாவீது எடுத்து காட்டுகிறார். அதே நேரத்தில் நல்லா கவனிக்கணும், சிங்கம் இப்படி சீரி இவனை விழுங்குற மாதிரி அங்கே ஆக்ஷன்லாம் போடுது, எல்லாம் பண்ணுது. அதனால தான் 22ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு. அதே நேரத்தில் தாவீதை நீங்கள் எடுத்துக்கொண்டால், தாவீது சிங்கத்தை கொன்று ஆட்டை தப்பிவித்தது போல, தாவீது சிங்கத்தை கொன்று ஆட்டை தப்புவித்தது போல தாவீதின் குமாரனும் சிங்கமாகிய சாத்தானை கொன்று நம்மை தப்புவித்தார், நம்மை ரட்சித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது சிங்கத்தை கொண்டானா இல்லையா? சிங்கத்தை கொன்று ஆட்டை காப்பாற்றினான். அதுபோல தாவீதின் குமாரன் ஆகிய இயேசுவும் சிங்கமாகிய சாத்தானை கொன்று உங்களை என்னையும் தப்புவித்தார், ரட்சித்தார். சிங்கம் காட்டிலே கெர்ச்சிக்கும் போது மற்ற மிருகங்கள் எல்லாம் பயந்து அங்கும் இங்கும் ஓடும். அப்பொழுது சிங்கம் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை, இரையை பிடித்து பீறி கீறி சாப்பிடுமா. அதுபோல சாத்தானும் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல உங்களையும் என்னையும் இரையாக்க வருவான். ஆனால் நம்முடைய தேவனுடைய கரத்தில் நீங்களும் நானும் இருக்கிறபடினால் அவனுக்கு இரையாவதில்லை. தப்புவிக்கிறவருடைய கரத்தில் இருக்கிறபடினால் கெர்ச்சிக்கிற சிங்கமாகிய சாத்தானுக்கு நாம் பயப்பட வேண்டியதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, சாத்தானுடைய தன்மை, தந்திரம் முதல்ல என்னதுன்னா, எதிராக பேசுகிறவன், எதிராக செயல்படுகிறவன். ரெண்டாவதவன் யாரு? கெர்ச்சிக்கிறவன். சிங்கத்தை எப்படிப்பட்டவன்? சிங்கத்தை போல எப்படிப்பட்டவன்? கெர்ச்சிக்கிறவன். மூன்றாவதாக கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தீர்கிறானான். முதல்ல அவனை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? இந்த வசனத்தின்படி அவன் எதிராக பேசுகிறவன், எதிராக செயல்படுகிறவன். இரண்டாவது கெர்ச்சிக்கிறவன் அதிலேயே பயமுறுத்துவான். இந்த கோலியாத்து பாளையத்தில், யுத்த நடக்கிற பாளையத்தில் வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கெர்ச்சிக்கிறது போல அப்படியே பயமுறுத்துவான். ஜனங்கள்லாம் கோலியாத்தினுடைய தோற்றத்தை பார்த்து, அவனுடைய வார்த்தையை பார்த்து, அவன் கையில் வைத்திருக்கிற ஆயுதங்களை பார்த்து எல்லாரும் பயந்து அப்படியே ஓடுவாங்களாம். அதை மாதிரி பயமுறுத்துறவன் தான் சாத்தான். அவனை நீங்கள் அறிந்து கொள்ளணும். மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, விழுங்க பார்க்கிறவன். மூன்றாவது என்ன பார்க்கிறவன்? சத்தமாக சொல்லுங்க. என்ன பார்க்கிறவன்? விழுங்க பார்க்கிறவன். நல்ல கவனிங்க. சாத்தான் வாயை திறந்தே வைத்திருக்கிறான். விழுங்க பார்க்கிறவன். இப்போ வசனம் வாசிங்க. சங்கீதம் 22:13 வாசிங்க. சங்கீதம். பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். இன்னொரு தடவை வாசிங்க பார்க்கலாம். பீறி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் என்மேல் வாயை என்ன செய்கிறார்கள்? திறக்கிறார். அப்போ சத்துரு யாருன்னா, உங்களையும் என்னையும் விழுங்க பார்க்கிறவன். ஆகவேதான் பீறி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் என்மேல் வாயை திறக்கிறார். இதுவும் சங்கீதத்தில் தாவீது தன்னை பற்றி சொல்கிறான். ஆனால் ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவீதின் குமாரனாகிய இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம். சாத்தான், நல்ல கவனிங்க, சாத்தான் விழுங்குவதற்காக வாயை திறந்தே வைத்திருக்கிறான். சாத்தான் விழுங்குவதற்காக வாயை எப்படி வச்சுக்கிறான்? திறந்தே வைத்திருக்கிறான். அதே நேரத்தில் இயேசு தப்பித்து கொள்ள உனக்காக எனக்காக வாசலை திறந்தே வைத்திருக்கிறார். உனக்காக சபையின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. உனக்காகவே அனுகூலமான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. உனக்காகவே திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார். அவன் வாயை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் விழுங்கிறதுக்கு. ஆனால் இயேசு வாசலை திறந்து வச்சுக்கிறாரு. எதுக்குன்னா, அதுக்குள்ளே ஓடி நீயும் நானும் தப்பி வைக்கிறது. இயேசு சொன்னார், நானே வாசல், என் வழியே ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை என்ன செய்வான்? கண்டடைவான் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. அப்போ சாத்தான் வாயை திறந்து வச்சுக்கிட்டே இருக்கிறான்.
இந்த சாத்தானின் வாய்க்குள்ளே போனவர்கள் காணப்படாமல் அட்ரஸ் இல்லாமல் அநேகர் போய்விட்டார்கள். அவர்களை ஆவிக்குரிய உலகத்தில் தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. சிங்கத்தின் வாய்க்குள்ளே இன்று பெருங்கூட்டம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு. சிங்கத்தின் வாய் நின்று தப்புவிக்கிறவரை நோக்கி கூப்பிட்டால் மறுவாழ்வு மறுஜீவன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிங்க பாஸ்டர் சொல்கிறீங்கன்னா, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்தால் சிங்கத்தின் வாயின் நின்றும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்கிறார். சிங்கத்தின் வாயின் நின்றும் நான் எழுதப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்லுவார். இருக்கா இல்லையா வசனம்? ஏம்மா இருக்கா வசனம்? சொல்லுங்கள். இருக்குன்னு சொல்லுங்கள். 2 தீமோத்தேயு 4:17 சிங்கத்தின் வாயின் நின்றும் நான் என்ன செய்யப்பட்டேன்? ரட்சிக்கப்பட்டேன். அந்த சிங்கம் என்ன? இது மனித சிங்கம் மாதிரி தான் தெரியுது, அவர் எழுதி வச்சிருக்கிறது. ஆகவே அந்த சிங்கத்தின் வாயின் நின்றும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஐயா, ஒரு சத்தியம், வசனம் இல்லாதவர்களை சிங்கம் எளிதாக விழுங்கிவிடும். வசனம் இல்லாதவர்களை சிங்கம் எளிதாக விழுங்கிவிடும். ஆனால் சத்தியம் வசனம் இருக்கிறவர்களை விழுங்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, இந்த உபாச ஜெபம் சாதாரணமானதுன்னு நினைக்காதீங்க. இந்த உபாச ஜெபத்தை எத்தனை லட்ச ரூபா கொடுத்தாலும் எந்த பாஸ்டராலும் நடத்த முடியாதுங்க. இப்போ என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து, பாஸ்டர் இது மாதிரி உங்கள் ஆவடியில் ஒரு உபாச ஜெபம் நடத்துங்கன்னா என்னையால் நடத்த முடியாது. அப்படி நான் நடத்த முற்பட்டேன்னா 10 பேர் கூட வரமாட்டாங்க. இவ்வளோ பேர் வரமாட்டாங்க. இது உங்கள் பாஸ்டர் கொடுத்த கிருபை, பாஸ்டர் கொடுத்த அபிஷேகம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. அதனால் வந்திருக்கீங்க. இன்றைக்கி லீவு கிடையாது, ஆனால் இவ்வளோ பேர் வந்திருக்கிறத பார்த்து உபாச ஜெபத்தில் சந்தோஷப்படுறேன். நாளைக்கு இதை மாதிரி 2 மடங்கு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வருமா வராதா? நாளைக்கு லீவுங்க, அதனால தான் சொல்கிறேன். வரும். இது யாரும் நடத்த முடியாது. ஆனால் உங்கள் பாஸ்டரும் நீங்களும் சேர்ந்து 29 வருஷமாக நடத்துகிறீங்களே, இது உண்மையாகவே எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி அங்கே போய் கொடியை நட்டணும் நீங்கள். அந்த மாதிரி சாதனை இது. இது சாதாரண சாதனை கிடையாதுங்க. இப்போ எதுக்கு இந்த உபாச ஜெபத்தை பற்றி சொல்ல வந்தேன்னா, இந்த ஜெபத்தின் மூலமாக ஜெபத்தில் பிரகாசிக்கிற தானியேலை சிங்கம் விழுங்கலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இந்த உபாச ஜெபத்துக்கு வந்திருக்கீங்களே, உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் இந்த ஆண்டில் சத்துரு சாத்தான் விழுங்க முடியாது. ஏனென்றால் ஜெபத்தை முக்கியப்படுத்தி அதற்காக லீவு போட்டுவிட்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா மாறு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, ஜெபத்தில் பிரகாசிக்கிற தானியேலை சிங்கம் விழுங்க முடியவில்லை. சிங்கம் அவனை காயப்படுத்த முடியாது. ஆனால் குற்றம் சாட்டினவர்களை அது நொறுக்கி போட்டது. வசனம் எழுதியிருக்கு, குற்றம் சாட்டினவர்களை தூக்கி போட்டாங்க சிங்க கவியில. அது கீழே போவதுக்கு முன்னாடியே அவர்களை என்ன செய்ததான்? நொறுக்கி போட்டனா பீஸ் பீஸ் ஆக்கிட்டுங்க. உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கம் உங்களை விழுங்க முடியாது. பயந்துடாதீங்க. என்னோட வாயை திறந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இந்த ஜோதி பாஸ்டர் ஆவடியிலேருந்து பயமாக இருக்கேன்னு நைட்டில் கனவெல்லாம் ஒன்றும் வராது. உங்களை விழுங்க முடியாது. ஏன்னா நீங்கள் தான் ஜெபத்தில் உபாச ஜெபத்தில் இருக்கிறீங்க. அவ்வளோ வல்லமை உங்களுக்கு இருக்குது. ஆகவே கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் தானியேல் 6:20 ராஜா சொல்கிறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். 21ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது தானியேல், ராஜாவே என்றும் வாழ்க. 22ஆம் வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் கட்டி போட்டார்னா, அதேனென்றால் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். யாருக்கு முன்னாடி? தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதி கேடு செய்ததில்லை என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை சிங்கம் விழுங்க முடியாது. தேவதூதனை வச்சு ஆண்டவர் கட்டிடுவார். என்ன சிங்கம் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் உங்களுக்கு இருக்கிற இந்த ஜெபத்தின் வல்லமை அதை மேற்கொள்ளும். சத்தியம் மேற்கொள்ளும்.
வசனம் மேற்கொள்ளும். தானியேலின் சம்பவம் எழுத்திற்குரியது, பவுலின் சம்பவம் ஆவிக்குரியது. 2 ரீதியிலும் நம்மை தப்புவிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கேட்குறார் ராஜா, வல்லமை உள்ளவராய் இருந்தாரா? எப்படி கேட்குறார் ராஜா? பெரிய ராஜா வல்லமை உள்ளவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? வல்லமை உள்ளவராக இருந்தார்னா நீங்கள் சொல்லணும் மிகவும் வல்லமை உள்ளவராக இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வல்லமை உள்ளவராக இருந்தாரா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் மிகவும் வல்லமை உள்ளவராக இருந்தார்னு சொல்லணும். தானியேலை போல பவுலை போல இருந்தால் சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் உங்களையும் என்னையும் விழுங்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானின் தன்மை, சத்துருடைய தன்மை முதல் குறிப்பு, எதிராக பேசுகிறவன், எதிராக கிரியை செய்கிறவன். 2வது கெர்ச்சிக்கிறவன். 3வது விழுங்கலாம் என்று விழுங்க பார்க்கிறவன். எப்படி பார்க்கிறவன் சொல்லுங்க பார்க்கலாம்? விழுங்குகிறவன். 4வதாக என்னன்னு கேட்டிங்கன்னா வகை தேடி சுற்றி திரிகிறானா. எப்படி சுற்றி திரிகிறானா? வகை தேடி சுற்றி திரிகிறானா. அடுத்த டிரான்ஸ்லேஷனில் தேடி திரிகிறது. இது அந்த சிங்கம், அந்த அசிங்கம் தேடி திரிகிறதான். அவனுடைய தன்மை சுற்றி திரிகிறான். வகை தேடி சுற்றி திரிகிறானா. எப்படி தேடி? வகை தேடி. வகையாக மாட்டிக்கிட மாட்டானா? வகையாக நம்மகிட்ட ஆகப்பட மாட்டானா அப்படின்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த வகை தேடி என்ற வார்த்தையில் தந்திரமும் அடங்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானை போல தந்திரம் யாருக்கும் கிடையாதுங்க. அதனால தான் பவுல் சொல்லிட்டாரு சபைக்கு, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அது அவன் தந்திரம் எல்லாமே நல்லா தெரியும். அவனுக்கு தந்திரம் அடங்கும். சுற்றி திரியும் சுபாவமுடையவன். அவனுடைய ஆட்கள் தான் இந்த சுற்றி திரிகிறவர்கள். சபையில் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வருவாங்க, ஒரு வாரத்தோடு சரி, மீதி 3 வாரம் வரமாட்டாங்க, பிறகு திரும்பி ஃபஸ்ட் வீக் வருவாங்க. இப்படி ஆட்கள்லாம் ஒவ்வொரு சபையிலும் இருக்கிறாங்க. இவங்களும் என்னென்னா சுற்றி திரிகிற ஆள். சபை சபையாக போகிறாங்களோ அல்லது வேறு எங்கேயாவது போயிடுறாங்களோ என்ன மத்தியில் சுற்றி திரிகிற ஆள். இந்த சுற்றி திரிகிற குணமெல்லாம் இருந்துச்சுன்னா அது சாத்தானுடைய தன்மை, அது சுபாவம். அவங்களாம் அவனுடைய ஆட்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. பிசாசின் தந்திரங்கள் நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஐயா, சுற்றி திரியும் போது அவன் எப்படி சுற்றி திரிவான் அந்த பிசாசு அப்படின்னு கேட்டால், நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தில் தான் சுற்றி திரிவான். எதனுடைய வேஷத்தில்? நீதியின் ஊழியக்காரன். இந்த பிசாசு எப்படி சுற்றி திரிவான்னா நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தில் சுற்றி திரிவான். அவனை பார்த்த உடனே நீங்கள் என்ன சொல்வீங்க? பாஸ்டர் வாங்க, எங்கள் வீட்லையும் ஜெபம் பண்ணிட்டு போங்க. எங்கள் பாஸ்டர் கவு ஸ்விட்சிங் வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, வாங்க அப்படின்னு கூட்டுறாத. அவன் சுற்றி திரிகிற ஆள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1 மாதத்துக்கு ஒரு தடவையோ, 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் உங்கள் பாஸ்டர் தான் உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மற்ற அப்பப்போ விசிட் பண்ணுறவங்களாம் யார் அப்படின்னா, அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா வழிப்போக்கர்கள். அவர்களாம் யார் சொல்லுங்கள்? இன்றைக்கி வழிப்போக்கர்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்படியே வருவாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பிரைஸ் அலாட் அப்படிம்பாங்க. நீங்களும் பிரைஸ் அலாட் சத்தம் கடிச்சா வாங்க உட்காருங்க, ஒரு டீ போடுறேன், அவங்கள பேச்சு வந்து அது பிறகு வேறு மாதிரி ஆகும். ஆகவே வழிப்போக்கரை பற்றி வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்தினால அந்த வழிப்போக்கர்கள் உங்களை என்ன செய்வதில்லை, ஆசீர்வதிப்பதில்லைன்னு போட்டிருக்கு. அப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் யாரை வச்சுக்கிறாருன்னா உங்களுடைய ஊழியக்காரர் தான் வச்சுக்கிறார். அவர் தான் உங்களை ஆலயத்திலையும் வந்து வந்து ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, என்ன கல்யாணம் நடந்தாலும் சரி, என்ன காட்சி நடந்தாலும் சரி, என்ன பர்த்டே நடந்தாலும் சரி, என்ன வைபவம் நடந்தாலும் சரி, என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, அவர் தான் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எந்த வழிபோக்கரும் ஒருவேளை அவங்க வந்து பெரிய ஜிப்பாவே போட்டுக்கலாம். எப்படி போட்டுக்கலாம்? ஜிப்பாவே போட்டுக்கலாம். பிஷப்பு மாதிரி அங்கி கூட போட்டுக்கலாம். அவங்க வந்து வழிபோக்கர்கள், உங்களுக்கு வழிபோக்கர்கள். அவங்க வந்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடாது, ஆசீர்வதிப்பது இல்லைன்னு பைபிளில் போட்டு. அவங்களாம் அப்படியே வழிபோக்கரெல்லாம் வழி நடந்துக்கிட்டே போவாங்க. ஏதாவது ஒரு வீடு போனால் நமக்கு டீ கிடைக்குமா,
இந்த வீட்டுக்கு போனால் நமக்கு ஒரு 10 ரூபா காணி கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு போகிற ஆட்கள் அதான் வழிப்போக்கர்கள்னு சொல்கிறார். எல்லோரும் ஒரு அலையிலையா சொல்லுங்கள். ஆகவே நீங்கள் வழிப்போக்கர்களெலாம் ஏமாந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரை வச்சுக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அநேகர் இன்றைக்கு ஏமாந்து வகையாக எப்படிப்பட்ட ஆள்கிட்ட சிக்கிக் கொள்கிறார்கள். தேவனுடைய பாதுகாப்பை விட்டு விலகினால் விபரீத ஆபத்தை நாம் சந்திப்போம் என்று அறிந்து எச்சரிக்கையாக இருப்போம். அதே நேரத்தில் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். சத்தமாக சொல்லுங்கள். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். 1 யோவான் 4:4. ஆகவே தைரியத்தோடு ஜீவிப்போம், தைரியத்தோடு செயல்படுவோம். அவன் இயேசுவை காப்பி அடித்து எதிராக செயல்படுகிறவன் தான் சாத்தான். நல்லா பாருங்க, இந்த சாத்தானும் அவன் என்ன செய்கிறான்னா வகை தேடி சுற்றி திரிகிறான். இயேசுவும் சுற்றி திரிகிறார். அவன் எதுக்கு சுற்றி திரிகிறான்னா தீமை செய்வதற்காக, தேவ பிள்ளைகளுக்கு தீமை செய்வதற்காக சுற்றி திரிகிறான். இயேசுவோ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. சிங்கங்கிற பேரை வச்சுக்கிட்டான், சுற்றி திரிகிறான் தீமை செய்ய. ஆனால் இயேசு சுற்றி திரிகிறார், சுற்றி திரிந்தார் எதற்கு? நன்மை செய்ய. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2க்கும் வித்தியாசத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. பிசாசினுடைய தன்மை தந்திரம் 4 சொல்லிக்கிறேன். என்னெல்லாம் சொல்லிக்கிறேன்னு சொல்லுங்க பாருங்க. எதிராக பேசுகிறவன், எதிராக செயல்படுகிறவன். 2வது யார்? கட்சிக்கிறவன். 3வது விழுங்க பார்க்கிறவன். 4வது யார்? வகை தேடி சுற்றி திரிகிறவன். இவன் தான் சாத்தான். இவனை நீங்கள் அடையாளம் அறிந்து கொள்ளணும். ஒரு சத்துருக்களை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இப்போ இவனை அறிந்து கொண்டீங்க. இந்த அறிந்து கொண்ட பின்பு உங்களுக்கு ஆலோசனை என்ன சொல்கிறாருன்னா, பேதுரு ஒரு மூத்த அப்போஸ்தலன், அனுபவமான அப்போஸ்தலன், என்ன ஆலோசனை சொல்கிறாருன்னா அதே 5:8 என்ன சொல்கிறாருன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். எப்படி இருங்கள்? சத்தமாக சொல்லுங்கள். எப்படி இருங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ஐயா, தெளிந்த புத்தி யாருக்கு வரும் அப்படின்னா அவர் சமூகத்தில் இருப்பவர்களுக்கு தான் வரும். இந்த நாளில் நீங்கள் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா 1 நாள் சம்பளம் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 1 நாள் சம்பளம் கிடைக்கும். ஆனால் வேலைக்கு இன்றைக்கி லீவ் போட்டு நீங்கள் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு ஆண்டவர் உங்களுக்கு வருமானமாக கொடுப்பாரோ, ஆசீர்வாதமாக கொடுப்பாரோ, அந்த அளவு சொல்லவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 1 நாள் சம்பளம் இவ்வளோதாங்க. 1 நாள் சம்பளத்தை கணக்கிடலாம். ஆனால் இந்த 1 நாள் உபவாச ஜெபத்தை, ஆசீர்வாதத்தை கணக்கிட முடியாது. கணக்கிட முடியாத, அளவில்லாத, அபரிவிதமான, ஏராளமான, தாராளமான, சம்பூர்ணமான, பூரணமான, நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உபவாச ஜெபத்திலே உங்களுக்கு தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தெளிந்த புத்தி. அவர் சமூகத்தில் வரும்போது தான் அந்த தெளிந்த புத்தி வரும். ஆகவே அவர் சமூகத்தை அதிகமாக நாடுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்தவன். ஆனால் அவனை பற்றி மார்க்கு 5:15 சொல்லியிருக்கு, அவன் புத்தி தெளிந்து ஆண்டவருடைய பாதத்தருகே என்ன செய்தான்? எப்படிமா? மார்க்கு 5:15 வாசி பார்க்கலாம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திர தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். புத்தி எங்கெங்க வந்து உட்கார்ந்தான்? இயேசுவின் பாதத்தில். அப்போ இயேசுவின் பாதத்தில் வர 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 உங்களுக்கு என்ன வரும்னா புத்தி தெளியும். புத்தி தெளிவு என்பது அறிவு தெளிவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புத்தி தெளிவு என்பது அறிவு தெளிவு. அறிவுல ஒரு தெளிவு அடைவது, சத்துருவை குறித்த ஒரு அறிவு, அறிதல், ஒரு தெளிவு ஆண்டவர் உண்டாக்குவாருங்க. இந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் இந்த ஆண்டவருடைய பாதத்தில் வருவதற்கு முன்னாடி அவனுக்கு தெளிந்த புத்தி கிடையாது. புத்தி தெளியாத போது இந்த லேகியோன் எங்கெங்கே இருந்தான்? புத்தி தெரியாத போது எங்கே இருந்தான்? கல்லறையில் இருந்தான். தன்னையும் காயப்படுத்தினான், அடுத்தவனையும் காயப்படுத்திட்டு இருந்தான். புத்தி தெளிந்தவர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்வார்கள். புத்தி தெரியாதவர்களோ
தன்னையும் காயப்படுத்தி மற்றவர்களையும் காயப்படுத்தி ஆலயத்தில் இருந்தான், கல்லறையில் இருந்தான். இப்போ புத்தி தெளிந்தவர்கள் தான் ஆலயத்துக்கு வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். புத்தி தெளிந்தவர்கள், அறிவில் ஒரு தெளிவு ஏற்பட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனையை விடவே மாட்டார்கள், உயிரே போனாலும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதான் அறிவு தெளிவு, புத்தி தெளிவு. தேடியதுக்கு முன்னாடி கல்லறையில் கிடந்தான், தன்னையும் காயப்படுத்தினான், மற்றவர்களையும் காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவனை அடக்க ஒருவராலும் கூடாது. ஆனால் புத்தி தெளிந்த போது அடைந்த மெய் அனுபவம் வித்தியாசமானது. புத்தி தெளிய இயேசுவின் விடுதலைக்குள்ளே வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு தடவை விடுதலை இல்லாமல் இருப்பீர்களானால் இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு புத்தி தெளிவோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவின் பாதத்தை வாஞ்சிக்க வேண்டும். இயேசுவின் பாதத்தை நீங்கள் வாஞ்சித்தால் நிச்சயமாக புத்தி தெளிவடைவீர்கள். பிசாசின் காரியங்களை குறித்து நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா பிசாசு என்னங்க கொடுப்பான் அப்படின்னா, அவன் புத்தி மயக்கத்தை கொடுத்துருவான். எதை கொடுப்பான்? எப்போவுமே நம்ம ஆண்டவருக்கு ஆப்போசிட்டாக தான் அவன் செயல்படுவான். அதுதான் அவன் சொல்லிட்டு இருக்கிறேன். இவன் புத்தி மயக்கத்தை கொடுத்துருவான். புத்தி மயக்கத்தை. இயேசு என்ன கொடுப்பாரு? புத்தி தெளிவை தருவார். இயேசு எதை தருவார்? புத்தி தெளிவை தருவார். அவன் புத்தி மயக்கம். புத்தி மயக்கம்னா என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்ய மயக்கம். என்ன மயக்கம்? ஐஸ்வர்ய மயக்கம். ஐடியில் வேலை செய்கிற பிள்ளைகள்லாம் சம்பளம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ், நல்லது தான். ஆனால் அது மேலேயே இருந்துடக்கூடாது. அவன் ஐஸ்வர்ய மயக்கத்தை கொடுக்குறவன், அதிலேயே மயங்க திரிவாங்க. சம்பளம் 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 சம்பளம், வேலை 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 வேலை, அதுக்கு அடிமையாகிடுவாங்க. சம்பளத்துக்கு அடிமையாகிடுவாங்க, பணத்துக்கு அடிமையாக. ஐஸ்வர்ய மயக்கம். ஆண்டவர்கிட்ட வந்துட்டு வெறுமையாக வருத்தத்தோட துக்கத்தோடு போனவன் ஒரே ஒரு வாலிபன் தான். ஒரே ஒரு. ஏன் அப்படி வந்துட்டு போனாங்க? அவன் நல்ல வாலிபன் தான். சிறு வயது முதற்கொண்டு கற்பனையெல்லாம் கை கொண்டவன். நல்லவனா இல்லையா? நம்ம கூட அப்படியெல்லாம் கை கொள்ளலை. சிறு வயது முதற்கொண்டு இதெல்லாம் கை கொண்டு இருக்காருங்கிறான் ஆண்டவர்கிட்ட. இயேசுவை பார்த்து நல்ல போதகரன்னு அழைச்சான். நல்ல வெளிப்பாடெல்லாம் இருந்துச்சு அவனுக்கு. அவனுக்கு என்ன இருந்துச்சு? வெளிப்பாடெல்லாம் இருந்துச்சு. நல்ல போதகரேன்னு கூப்பிட்டான். நித்திய ஜீவன் மேலே வாங்கி இருந்துச்சு. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்? இதெல்லாம் நல்ல கேள்வி. எல்லாமே நல்லது இருந்துச்சுங்க. ஆனால் ஆண்டவர் அவன் ஒரு மயக்கத்துக்குள்ளே இருந்தான். என்ன மயக்கம்னா ஐஸ்வர்ய மயக்கம். என்ன மயக்கம்? அந்த ஐஸ்வர்ய மயக்கத்திலிருந்து அவனை தெளிவடைய செய்வதற்காக உனக்கு உண்டானது எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அதுக்கு பிறகு என்னை பின்பற்றி வாழ்ந்தார். இவன் பார்த்தான். இவன் எங்கே இருந்தானா? ஐஸ்வர்யத்தின் ஏணியின் உச்சியில் இருந்தான். உச்சியில் இருந்தான். என்ன இந்த ஆண்டவர்கிட்ட வந்தால் ஆசீர்வதிப்பார், நம்ம ஐஸ்வர்யம் இன்னும் ரெட்டிப்பாகும்னு நினச்சோம். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுன்னு ஆண்டவரிடமே துக்கப்பட்டு வருத்தத்தோடு அவரை விட்டு போனாங்க. ஐஸ்வர்ய மயக்கம். காரணம், இந்த ஐஸ்வர்ய மயக்கத்தை அவனுக்கு தந்துட்டார். இதே மாதிரி பாவ மயக்கம் நிறைய இருக்குது. விபச்சார மயக்கம், அந்த மயக்கம், இந்த மயக்கம், உலகத்தில் உள்ள மயக்கம் எல்லாம் நிறையா இருக்குங்க. இதை தருவான். ஆனால் இயேசு உங்களுக்கு எனக்கும் தெளிந்த புத்தியை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவிடம் வந்தும் வருத்தத்தோடு போனவன் இந்த வாலிபன் வந்தாங்க, வேறு யாரும் போகலை. ஆகவே தெளிந்த புத்தி நம்ம ஊழிய காரியத்தில் இருக்கணும், உபதேச காரியத்தில் இருக்கணும். வருகையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தான் சொல்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் தான் வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். தெளிந்த புத்தியை தருவது எது அப்படின்னா தேவனுடைய கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பவுல் சொல்கிறாரு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன் என்கிறார். எனக்கு அளிக்கப்பட்ட எது? கிருபையினாலே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல என்ன போட்டேன்? அஸ்திவாரம் போட்டேன். சொல்லுங்கள், அஸ்திவாரம் போட்டேன். ஏமா சொல்லுங்கள், அஸ்திவாரம் போட்டேன். புத்தியுள்ள சிற்பாசாரி சொல்லுங்க பார்க்கலாம். புத்தியுள்ள சிற்பாசாரி. புத்தியுள்ள சிற்பாசாரிக்கு சரியான தமிழ் என்ன தெரியுமா? கட்டட கலைஞர்.
அல்லது கட்டட நிபுணர் அப்படின்னு பேர். நம்ம தமிழில் அதெல்லாம் இல்லை. கட்டட கலைஞர். ஒரு பில்டிங் கட்டணும்னா அந்த மாதிரி தேறின ஆட்கள் தான் கொண்டு வருவாங்க. கட்டட கலைஞர், கட்டட நிபுணரை கொண்டு வருவாங்க. அப்புறம் தான் அஸ்திவாரம் போடுவாங்க. அது மாதிரி பவுல் புத்தியுள்ள சிற்பாசாரி. என்ன சிற்பாசாரி? புத்தியுள்ள சிற்பாசாரியை போல், ஒரு கட்டட கலைஞரை போல் அஸ்திவாரம் போட்டேன். அப்போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக அஸ்திவாரம் போட்டு உடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். ஒரு அலையிலையா சொல்லுங்கள். அப்படி கட்டி எழுப்புகிற ஜீவியம் தான் மழை பெஞ்சாலும் சரி, பெருவெள்ளம் வந்தாலும் சரி, அது அசையாது, அது நிற்கும். ஒரு அலையிலையா சொல்லுங்கள். ஒரு அலையிலையா சொல்லுங்கள். பைபிள் படி பெண்களுக்கு சொல்லுகிறேன், புத்தியுள்ள ஸ்திரீதான் தன் வீட்டை என்ன செய்கிறாள்? கட்டுகிறாள். புத்தியுள்ள சிற்பாசாரி. தெளிந்த புத்தி. என்ன புத்தி? தெளிந்த புத்தி. பவுல் அதான் சொல்கிறாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார் அப்படின்னு 2 தீமோத்தேயு 1:7 சொல்லியிருக்கு. சாத்தானவனை அடையாளம் கண்டு கொள்ளணும், தன்மையை அடையாளம் கண்டு கொள்ளணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளா இருங்கள் சொல்லிட்டு அடுத்து விழித்திருங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? சத்தமாக சொல்லுங்க. எப்படி இருங்க? விழித்திருங்கள். இயேசுநாதருடைய போதனையின் மிக முக்கியமான இந்த வார்த்தை விழித்திருங்கள். இயேசுநாதருடைய போதனைகளில் மிக முக்கியமானது விழித்திருங்கள் என்பதாகும். சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்களும் விழித்திருங்கள் என்றார். என் கூட தான்ப்பா இருக்கிறீங்க, என் கூடயே தான் இருக்கிறீங்க, என் ஆளாவே தான் இருக்கிறீங்க. ஆனால் என் கூட இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்களும் என்ன செய்யுங்க? சீசர்களை பார்த்து நீங்களும் விழித்திருங்கள் என்றார். ஐயா, விழித்திருத்தல் என்பது ஜெபத்தில் தரித்திருப்பதை காட்டுகிறது. விழித்திருத்தல் என்பது பொறுப்பில் ஜாக்கிரதையாக இருப்பதை அது காட்டுகிறது. விழித்திருத்தல் என்பது எப்படி? பொறுப்பில் ஜாக்கிரதையாக இருப்பதை அது காட்டுகிறது. விழித்திருத்தல் என்பது ஊழியத்தில் கவனமாக இருப்பதை அது காட்டுகிறது. விழித்திருந்தால் விரோதியாகிய சாத்தானை விரட்டி அடிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் விழித்திருந்தால் விரோதியாகிய சாத்தானை விரட்டி அடிக்கலாம், இல்லாட்டா அவன் விரட்டிடுவான். அதுதான் விழித்திருங்கள். அதுதான் என்ன செய்யுங்கள்? விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். அப்போ விழித்திருக்கிறவன் தன்னுடைய பணியை சரியாக நிறைவேற்றுவான். விழித்திருக்கிறவன் விரைந்து தன் பணியை நிறைவேற்றுவான். ஆண்டவர் ஏன் சொன்னார்? எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனை அவர் என்ன செய்கிறார்னா பாராட்டுகிறார். ஆண்டவர் வருவார். வருவாரா வரமாட்டாரா? ஒரு நாள் வரப்போகிறாரு. ஒருவேளை அந்த உபவாச ஜெபத்தில் இருக்கும்போது வந்துட்டார்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவீங்க. ஒருவேளை நானும் உங்களோட இருக்கிறதுனால கூட வந்துடுவேன். ஏன்னா அவர் வந்துட்டாருண்ணா. நீங்கள் விழித்திருங்க, ஜெபத்தில் விழித்திருக்கிறீங்க. ஆகவே ஆண்டவர் வந்துட்டாருண்ணா அவருக்கு காத்திருக்கிறோம், விழித்திருக்கிறோம். இந்த விழித்திருக்கிறோமாய் காணப்படுகிற ஊழியக்காரனை, சபையை அவர் என்ன செய்கிறார்னா பாராட்டுகிறார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஆவியானவர் பாராட்டுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் பாராட்டுறாரா இல்லையோ, நான் பாராட்டுறேனோ இல்லையோ, கர்த்தர் நிச்சயமாக உங்களை பாராட்டுவார். என விழித்திருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விழித்திருக்காத மற்றவர்கள் கண்டனத்திற்கும் கடும் தண்டனைக்கும் உரியவர்களாகி விடுவார்கள். ஆகவே விழித்திருப்போருக்கு ஒரு விடியற்காலம் உண்டு. சத்தமாக சொல்லுங்கள். விழித்திருப்போருக்கு ஒரு விடியற்காலம் உண்டு. நீங்களாம் விழித்திருக்கிற கூட்டம், உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடிய காலம் உண்டு. என்ன விடிய காலம்? சாயங்காலத்திலோ அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். சொல்லுங்கள். விடிய காலத்தில் என்ன உண்டாகும்? களிப்பு, அக்களிப்பு, அகத்திலே வருகிற ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம், அக மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். விடியற் காலத்தில் அது உண்டாகும். உயிர்த்தெழுந்த இயேசு விடியற் காலத்தில் சீசர்களை சந்தித்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். விடியற்காலம் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற காலம்தான் விடியற் காலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விடியற் காலத்தில் 5 மணி பிரேயருக்கு வந்தவங்களாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோ பேர் தான். பார்த்தீங்களா? விடியற் காலம் தான் அற்புதம் செய்கிற நேரம்.
இயேசு திபேரியா கடற்கரையில் போய் அதிகாலையில் நின்றான்னு இருக்கு. திபேரியா கடற்கரைனா கலிலேயா கடற்கரை. அவை நின்னார். எதுக்கு போய் நின்னார்? இந்த சீசர்கள்லாம் இயேசு இல்லாமல் போய் மீன் பிடிக்க போயிட்டாங்க. விடிய விடிய வலை போட்டு என்ன கிடைக்கல? ஒன்றும் கிடைக்கல. விரக்தியில் இருக்கிறாங்க. எல்லாம் அனுபவசாலிகள், கடல்லே பிறந்து வளர்ந்தவங்க. ஒன்றும் கிடைக்கல. வலையை போட்டு போட்டு விடிய விடிய பிடிக்கிறாங்க, ஒன்றும் கிடைக்கல. ஏசு இல்லாமல் எங்கே போனாலும் உனக்கும் எனக்கும் ஒன்றும் கிடைக்காது. ஒரு அலேலியா சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் எனக்கு 1,00,000 ரூபா தந்துடுறாரு, தரப்போகிறாரு. ஆகவே இன்றைக்கி மட்டும் 6 அன்னைக்கு வேண்டாம் போனால் 1,00,000 கிடைக்காது. கிடைக்காம விரக்தி ஆகி 1,00,000மும் கிடைக்கல, இந்த 6 அணியை வேற விட்டுட்டேனே, இது எவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்னு யோசிப்போம். இப்படி தான் சாத்தான் இழுப்பான். பணத்தை காட்டி அதை காட்டி போகக்கூடாது. ஒரு அலேலியா சொல்லுங்கள். சாத்தானுடைய தந்திரம் தன்மையை பார்த்துட்டோம். அதுக்கு நம்ம தெளிந்த புத்தியோடு இருக்கணும், நம்ம விழிப்போடு இருக்கணும். விழித்து இருக்கிறவர்களுக்கு என்ன உண்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விடியற் காலம் உண்டு. என்ன உண்டு? என்ன உண்டு? நிச்சயமாக இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு விடியற் காலம் உண்டு. சரி, இப்போ இதை சொல்லிட்டேன்ல, பிசாசனுடைய தன்மை 4 சொன்னேன். அது மாதிரி உங்களுக்கு இப்போ 2 சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன்? தெளிந்த புத்தி உள்ளவர்கள் விழித்துருங்க. இப்போ 1 பேதுரு 5:9 வாசிமா. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, நல்ல கவனிங்க. அடுத்த வசனத்திலையும் இந்த பேதுரு தொடர்கிறார். என்ன தொடர்கிறார் என்று கேட்டால், விசுவாசத்தில் உறுதியாய் இருங்கள். சத்தமாக சொல்லுங்க. விசுவாசத்தில். விசுவாசத்தில். ஏங்க இந்த விசுவாசத்தை பற்றி சொல்கிறாரு இந்த பேதுரு? விசுவாசத்தில் உறுதியாய். ஐயா, விசுவாசத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வேற, விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு வித்தியாசம் உண்டு. விசுவாசத்தின் உறுதி என்ற நிலையை பாடுகளிலும் பிசாசின் சோதனைகளிலும் போராட்டங்களிலும் நீங்களும் நானும் காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தினுடைய பரீட்சைக்கு நின்ற பரிசுத்தவான்கள் அதை விளங்க பண்ணினார்கள். யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை சோதித்த பின்பு எப்படி விளங்குவேன்? இது யோபினுடைய விசுவாச அறிக்கை. யோபினிடத்தில் சாத்தான் தோற்று போய்விட்டான். தோல்விதான் அவனுடைய இறுதி முடிவாகும். நல்ல கவனிங்க. இந்த ஆண்டவர் இந்த விசுவாசத்தில், பேதுரு விசுவாசத்தில் எப்படி இருங்க? உறுதியாயிருங்க. விசுவாசத்தில் எப்படி இருங்க? இங்கே ஏன் விசுவாசத்தை அவர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவர் எதன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விசுவாசத்தின் மேலே தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்ன காரியம்? அப்போ விசுவாசம் தேவனுக்கு பிரியம். இப்போ நான் சொன்னதை சொல்லுங்கள். விசுவாசம் தேவனுக்கு பிரியம். சகோதரர்கள் எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசம் தேவனுக்கு பிரியம். இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், விசுவாசம் தேவனுக்கு. ஆனால் இந்த விசுவாசம் ஒரு ஆளுக்கு மட்டும் பிடிக்காது. யாருக்குன்னா பிசாசுக்கு. இந்த இயேசுவையும் பிசாசையும் கம்பேர் பண்ணியே சொல்கிறோம் பாருங்கள். விசுவாசம் தேவனுக்கு பிடிக்கும், இயேசுவுக்கு பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு. ஏன்? விசுவாசத்தை கண்டு அவன் நடுங்குவான். ஏன்னா பிசாசுகளும் விசுவாசித்து என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? நடுங்குகிறது. நல்லா பாருங்கள். பிசாசு ஓட்டுறதுக்கு யாருங்க வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸில் ரொம்ப கிருபை பெற்ற அனுபவத்தை பெற்ற பல பிசாசுகளை ஓட்டிய நிபுணராக தேவை இல்லை. பிசாசு ஓட்டுறதுக்கு யார் வேணும்னா பாஸ்டரே தேவை கிடையாது, விசுவாசிகள் தான் செய்யணும். எல்லோரும் ஒரு அலையிலையா சொல்லுங்கள். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? மார்க் 16ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த எடுப்பிலை சொல்லுதாரு. அவர்கள் என் நாமத்தினால் எதை துரத்துவார்கள்? பிசாசுகளை. அப்போ உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலே நீங்கள் எதை துரத்திடுவீங்க? அப்போ பிசாசு எதை பார்த்து பயப்படுவான்? உங்களை பார்த்து பயப்பட மாட்டான். எதை பார்த்து பயப்படுவான்?
விசுவாசத்தை பார்த்து பயப்படுவான். அதனால தான் பேதுரு விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அப்படின்றது. இப்போ புரியுதா புரியலையா? ஏம்மா நான் சொன்னது புரியுதா? ஏன் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும்? விசுவாசம் தேவனுக்கு பிரியமானது. ஆனால் விசுவாசம் பிசாசுக்கு, விசுவாசத்தை கண்டாலே நடுங்குவான். விசுவாசத்தால் போ அப்படின்னு சொன்னால் போவான், ஓடிடுவான். அதனால் விசுவாசத்தை பார்த்தா, அதுவும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற விசுவாசிகளை பார்த்தா அவனுக்கு தொடையாக நடுங்கும். யாருக்கு? பிசாசுக்கு. அதனால தான் பேதுரு விசுவாசத்தில் உறுதியாக. இப்போ கேட்குறேன், விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் 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 சொல்லிகிட்டே இருக்கிறோம். விசுவாசம்னா என்ன? வேறு ஒன்றும் இல்லை பிரதர் சிஸ்டர், எனக்கு தமிழ் தான் தெரியும், அண்ணன் மாதிரி இங்கிலீஷெல்லாம் தெரியாது டெஃபினிஷன் சொல்கிறதுக்கு. விசுவாசம்னா வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்று. விசுவாசம் என்றால், இப்போ சொல்லுங்கள் எல்லாரும், விசுவாசம் என்றால், சத்தமாக சொல்லுங்கள், விசுவாசம் என்றால் திட நம்பிக்கை. இதுதான் விசுவாசம். என்னென்ன இதுதான் விசுவாசம்னா என்னது? திட நம்பிக்கை. இதான் விசுவாசம். வேறு அது இதெல்லாம் வேண்டாம் பாடம். ஆனால் விசுவாசத்துக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லிடுறேன். விசுவாசம்னா சுருக்கமாக என்னது? திட நம்பிக்கை. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? திட நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அடுத்து விசுவாசம் என்பதற்கு கொஞ்சம் விரிவாக்கம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திடமாய் நம்புகிற, வேணால் எழுதிக்கோங்க, நீங்கள் திடமாய் நம்புகிற தவிர்க்க முடியாத தன்மையே விசுவாசம் ஆகும். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் திடமாய் நம்புகிற தவிர்க்க முடியாத தன்மையே விசுவாசம் ஆகும். இப்போ நான் விசுவாசத்துக்கு சொன்ன டெஃபினிஷனை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் திடமாய் நம்புகிற தவிர்க்க முடியாத தன்மையே என்னது? விசுவாசமாகும். இதான் விசுவாச டெஃபினிஷன். இப்போ விசுவாசத்துக்கு சுருக்கம் என்ன? திட நம்பிக்கை. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன சொல்லுங்க? எப்படி நம்பிக்கை? திட நம்பிக்கை. இந்த விசுவாசம் இருந்தால் அவனை சாத்தான விரட்டி அடிக்கும் வீரிய ஆயுதம் உடையவர்களாயிருப்பீர்கள். விசுவாசம்தான் சாத்தானை விரட்டி அடிக்கும் வீரியமான ஆயுதமாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. விசுவாசம், இப்போ நான் சொல்லதை சொல்லுங்க, விசுவாசம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, விசுவாசம். நல்ல இந்த சத்தம் போதாது. விசுவாசம். இன்னொரு தடவை சொல்லுங்க, விசுவாசம். சாத்தானை விரட்டி அடிக்கும் வீரிய ஆயுதமாகும். விசுவாசம் இருந்தால் போதும் சிஸ்டர், விசுவாசம் இருந்தால் போதும். இவ்வளோ போதும் உங்களுக்கு இன்றைக்கி செய்தி. முடிவாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு. 2 நாளாகமம் 14:13 வாசியுங்கள். 2 நாளாகமம் 14:13 வாசியுங்கள். மைக்கில் வாசிங்க. 2 நாளாகமம் 14:13. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கோரார் மட்டும் திரட்டினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தரும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். கடைசி அவனு சொல்கிறான் பாருங்க. ஆசா ராஜாவினுடைய சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கு, யூதா ராஜாவினுடைய சம்பவத்தை பற்றி அங்கே சொல்லிட்டு வர்றாரு. இப்போ கர்த்தருக்கும் நல்லா பாருங்க, அந்த 2 நாளும் 14:13 கடைசியில் கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக என்ன செய்தார்கள்? யார் நொறுங்கி போனது? எத்தியோப்பியர் ஆகிய சத்துருக்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக. கர்த்தர் அவருடைய சேனை எது? நீங்களும் நானும் தான் அவருடைய சேனை. அவருடைய சபை தான் அவருடைய சேனை. அவருடைய சேனை ஆகிய சபை அவரோட இருக்கு. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் சாத்தான நொறுங்கி போக பண்ண முடியும். வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக அவர்கள் என்ன செய்தார்களாம்? நொறுங்கி போனார்கள். அவருடைய சேனை தான் அவருடைய சபை. இந்த உபவாச ஜெபத்துக்கு பின்பு கர்த்தருடைய சேனையாகிய இந்த சபைக்கு முன்பாக சத்துருடைய சகல வல்லமைகளும் என்ன செய்யணும்? நொறுங்கி போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஐயா சத்துருவுக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று கேட்டால் 2 நாளாகமம் 14:12 வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அதுக்கு அடுத்த வார்த்தை, அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். நல்ல கவனிங்க, சத்துருவை பற்றி சொன்னேன். இப்போ சத்துருக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று கேட்டால், முதலாவது சத்துரு ஓடி போனார்கள், ஓங்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வது முறிந்து விழுந்தார்கள், ஓங்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது நொறுங்கி போனார்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதான் நடக்க போகுது இந்த உபவாச ஜெபத்துக்கு பின்பு. நீங்கள் செய்ய வேண்டியது வெற்றியை பிரகடனப்படுத்தி வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வெற்றி நமதே என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜீசஸ். எஸ். கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்று கேட்டதான அந்த கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக துல்லியமாக பிசாசானவன் விழுங்க பார்க்கிறதை நாம் தவிர்ப்பது மாத்திரமல்ல, அவனையே தோற்கடிக்க முடியும், அவனே விழுந்து போகும்படியாக செய்ய முடியும் என்று கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறாரு. இந்த உபவாச கூடுகையின் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண போகிறது. கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். அநேக நாள் வாஞ்சித்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஜப சிந்தியோடு வாஞ்சியோடு அந்த விசுவாசம் திட நம்பிக்கையோடு நாம் இருப்போம். கர்த்தர் அற்புதங்களை நம்மிலேயும் நம் குடும்பத்திலேயும் நம் பிள்ளைகள் மத்தியிலேயும் கர்த்தர் செய்ய போகிறார்.